இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹனிமூன் போறது அவங்க கிட்டே கேட்போம். அவங்க விரும்பினா போகட்டும், இல்லைன்னா போக வேணாம். சரி, நீங்க 4 பேர் என்ன சொல்றீங்க? அருள், நீங்க என்ன சொல்ற? எனக்கு போக விருப்பம் இல்ல. ஐயோ, அருள் மாமா தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றாருல்ல. கரிகாலன் மாமாவும் நந்தினியும் போகட்டுமே. நந்தினி, நீ நம்ம சொல்ற? நானும் போகல. அதான் யாரும் போலன்னு சொல்லிட்டாங்கல்ல, போங்க. எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஏங்க, முதல்ல போய் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க. ஓ முகரக்கட்டைக்கெல்லாம் ஹனிமூன் கேக்குதோ? அதுக்கு எத்தனை எழுத்துன்னு உனக்கு தெரியுமா? நீ அருள் கூட வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு. அது என்னைக்குமே பலிக்காது. அப்படி ஒண்ணு உன் வாழ்க்கையில நான் நடக்கவே விட மாட்டேன். கரிகாலன் மாமாவையும் நந்தினியையும் எப்படியாவது ஹனிமூன் அனுப்பி வைக்கணுமே. என்ன பண்ணலாம் தெரியுமா? நாங்க 4 பேரும் கொடைக்கானலுக்கு ஹனிமூனுக்கு போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. நல்லபடியா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கலாம். நந்தினி நீங்களும் எங்க கூட வரணும்னு ஆசைப்படுறா. ஐயோ, நான் எதுக்கு மாங்கலாம்? நான்லாம் அங்க வரல. ஏன் பெரியமா? நந்தினி தான் ஆசைப்படுறான்ல, வாங்க பெரியமா. அதெல்லாம் வேணாமா வானதி. நான் அவரு போனதுக்கு அப்புறம் வெளியூர் எங்கேயுமே போனது இல்லம்மா. அதனால நான் எங்கேயும் வரலம்மா. நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இல்ல பெரியமா, நீங்க வந்தாதான் எனக்கு சந்தோஷம். சின்னஞ்சிறுசுங்க நீங்க. உங்க கூட நான் ஏமா சுமையா வரணும்? சின்ன சிறுசுங்க போறதுக்காக தான் உங்களை கூப்பிடுறோம் பெரியமா. இது செய் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பெரியவங்க யாராவது கூட இருக்கணும்ல. நீங்க வரலன்னு சொன்னா பெரிய மாமாவும் சங்கடப்படுவாரு. ஏன் நான் வரலன்னா அண்ணையன் சங்கடப்பட போறாரு? உங்களையும் எங்க கூட கூட்டிட்டு போறதா சரின்னு பெரிய மாமா சொல்லியிருந்தாரு. அவர் இப்போ நீங்க வரலன்னு சொன்னா பெரிய மாமா சங்கடப்படுவாரல்ல. சரிங்க பெரியம்மா, நீங்களே ஃபோன் பண்ணி பெரிய மாமா கிட்ட நான் வரலன்னு சொல்லிடுங்க. இல்ல இல்லம்மா, வேணாம். அண்ணன் சொல்லி நான் வரலனா அண்ணன் சங்கடப்படும். அதனால நான் வரேன் வானதி. தேங்க்ஸ் பெரியம்மா. நீங்க வரீங்கன்னு நந்தினிக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அதனால அவளுக்கு ஃபோன் பண்ணி நீங்களே அவகிட்ட சொல்லிடுங்க. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். சரிங்க பெரியம்மா, நான் வச்சிடுறேன். சரிம்மா. பெரியம்மா நந்தினி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நந்தினி ஹனிமூன் வர ஒத்துக்கணும். முருகா. அம்மா நந்தினி, எப்படிடா இருக்க? இருக்கேம்மா. என்ன இருக்கேன்னு இழுக்கிற? நான் நல்லதாம்மா இருக்கேன். சரி சரி, நீ எப்படி இருக்க? நந்தினி, எனக்கு என்னம்மா, நல்லாதான் இருக்கேன். என்ன ஒத்தையில இருக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முன்ன நீ இருந்த, இப்ப நீ இல்லையா? எனக்கு என்னவோ என் மனசு உன்னை எப்பவும் தேடிக்கிட்டே இருக்குமா. எனக்கு என்னவோ நீ வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே தோணுது. சரி சரி, அதை விடு. நீங்க 4 பேரும் ஹனிமூனுக்கு போறீங்களாமே? அதுக்குள்ள உனக்கு யாரு சொன்னா? என்னடி, என் அண்ணன் வீட்டுல நடக்கிறது எனக்கு தெரியாம போகுமா? மா, யாரு சொன்னா? வானதி தாமா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. இந்த வானதி சும்மாவே இருக்க மாட்டான். ஃபோன் பண்ணி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறான். அதுவும் என்னையும் கூட்டிட்டு போலான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்களாமே. நான் முதல்ல வரலன்னு அவகிட்ட சொல்லிட்டேம்மா. அப்புறம் யோசிச்சு பாக்குறப்பதான் தனியா இருக்கும், உன் கூட வந்தா ஒரு 2-3 நாள் சந்தோஷமா இருக்கலான்னு தோணுச்சு. அதான் நான் வானதி கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன்.
உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இப்பதான் நான் முதல் தடவை இந்த வீட்டை விட்டு நான் வெளியூருக்கு போறேன். உங்க அப்பா கூட காஷ்மீர்ல எல்லாம் இருந்தாரு. ஆனா நான் தான் எங்கேயுமே போனது கிடையாது. அம்மாவோட மனசை உடைக்க வேண்டாம். அம்மாவுக்காக நம்ம ஹனிமூனுக்கு போகலாம். ஏய், சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாவது ஒண்ணு கிளறி விட்டுட்டே இருப்பியா நீ? இதான் உனக்கு கடைசி சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணேன்? இதெல்லாம் உன் வேலை தான் எனக்கு தெரியும். எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீங்க எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரியம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க. அருள், ம், சும்மா சும்மா வந்து உங்ககிட்ட எதையாவது சொல்லி உன்னை நான் தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதப்பா. உங்களை எப்படி பெரியம்மா நான் அப்படி நினைப்பேன்? சின்ன வயசுல இருந்து என்னை நல்லா பாத்துக்கிட்டது நீங்க தான். நீங்க சொல்லி இது வரைக்கும் நான் ஏதாவது கேட்காம இருந்திருக்கேனா? அந்த நம்பிக்கையில தான்ப்பா நான் வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க பெரியம்மா. நீ ஹனிமூனுக்கு போக மாட்டேன்னு சொன்னது வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம்ப்பா. பெரியம்மா, அது வந்து உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் உன்னை இப்படியே விட முடியாதுல்லப்பா. ஒரு வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்க சந்தோஷம் மட்டும்தான் எங்க சந்தோஷம் ஆயிடுது. எங்களுக்கும் வயசாகுது. இனிமே எங்களை பத்தின கவலை எங்களுக்கு எதுவுமே இல்ல. நீங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான்ப்பா நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். அருளு, கல்யாணத்துல நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க 4 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்தினாதான் பெரியவங்க நாங்க நிம்மதியா இருக்க முடியும். இப்ப நம்ம குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் உன் கையில தான் இருக்கு அருளு. நீ கொஞ்சம் உன் முடிவை மாத்திக்கிட்டு இறங்கி வந்தனா நாங்க எல்லாருமே நிம்மதியா இருப்போம். இந்த வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நாங்க மனசு கஷ்டத்தோட வாழணுமா? சொல்லுப்பா அருளு. என்னால யாரும் மனசு கஷ்டத்தோட இருக்க வேண்டாம் பெரியம்மா. இப்ப நான் என்ன பண்ணணும்? கரிகாலனும் நந்தினியும் ஹனிமூனுக்கு போக போறாங்கப்பா. நீயும் வானதியும் அவங்க கூட போகணும். ம், சரி பெரியம்மா. இப்பதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. ச்சே. நான் ஒன்னும் ஹனிமூன் கொண்டாடுறதுக்காக ஏற்காடுக்கு வரல. நீ பண்ண தப்புக்கு இந்த குடும்பம் ஏன் நிம்மதி இல்லாம இருக்கணும்? பெரியம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஏய், வானதி, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. உனக்கு வேணும்னா கரிகால நந்தினியோட வாழ்க்கை முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு உங்க 4 பேரோட வாழ்க்கையுமே முக்கியம்.